தாய்ப்பால் சுரப்பதில்லை. இது இயல்பான நிகழ்வா? இல்ல அரசியலா? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் குடுத்தா, பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் ஏன் பதட்டப்படுது? யோசிச்சிருக்கீங்களா? பாலு வெள்ளதான். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் ரொம்ப கருப்பு. அப்படின்னு பால பத்தி அரசியலையும், நம்ம கேஷுவலா 1 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சுட்டு குப்பையில போட்டு போயிடுறோம். அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் தண்ணி மறைநீர் வேஸ்ட் ஆகுது. அந்த 5 லிட்டர வேஸ்ட் பண்ற உரிமை கூட நம்மகிட்ட இல்ல. அந்த 5 லிட்டர் தண்ணி இன்னும் பிறக்காத அடுத்த தலைமுறைக்கு சொந்தமானது. அப்படின்னு நீரை பற்றிய உண்மைகளையும், நீரை பற்றிய அரசியலையும், இந்த சுற்றுச்சூழல பத்தின அறிவியலையும், அதுல பண்ற அரசியலையும், அதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய அறிவியலும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சிந்தனையை தூண்டுற புத்தகங்கள் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்தேன். எங்கன்னா, நம்ம திருப்பூர் புக் ஃபேர்ல விதைச்சல் அப்படின்ற ஒரு ஸ்டால்ல இந்த புத்தகங்கள் எல்லாமே இருந்தது. இந்த புத்தகங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்கு படிக்கிறவையா இல்லாம, நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற உண்மைய உரக்கச் சொல்ற புத்தகங்களா இருந்தது. அதே ஸ்டால்ல அனதர் செக்ஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, இயற்கையை பத்தியும், இயற்கை வாழ்ற உயிரினங்கள் எப்படி எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பத்தியும், பட் நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காகவும், நம்மளோட மூட நம்பிக்கைக்காகவும், நம்ம எப்படி அதை அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத, அந்த உயிரினங்களின் பரிதவித்த குரலிலே கோவை சதாசிவம் அவர்கள் அந்த புத்தகங்களை அருமையா எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்மையே நமக்குள்ள 1000 கேள்விகள் கேட்க வைக்குது. நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. சமுதாயத்துல நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து சொல்லுது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.